ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன், அடுத்து சில்லி சிக்கன், கறி எல்லாம் ட்ரை பண்ணணும். சில்லி சிக்கனுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கிரில் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றே போடலாம் கூட கொத்தமல்லிலாம் நீயே குடிக்கா மாஸ்டர் பெசையறான். மாஸ்டர் பெசையறான். முழுசா இருக்கு. இந்த வீடியோவில் சுற்றி சுடுறது சில்லி சிக்கன் கூட இங்கே வச்சுருவாங்க. தேவையான உப்பு போட்டுவிட. ஐயோ இது என்ன கொஞ்சமாக போடு. போடு. போதுமா அது? இல்லை, இன்னும் மறுபடியும் கொஞ்சம் போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் போடு. சிக்கன் மசாலா கிலோ சம்பளத்தில் 1 கிலோ அப்புறம் கோழியில் கீரல் போட்டு ஃபுல்லாக மசாலா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி கடை வச்சுக்கலாம். இதுக்கு இன்னும் சாயந்தரம் உள்ளனும் தள்ள போகிற சாந்து இருக்கா நிறையா. சிரிக்கிற பூச்சி பூசுறேன் உள்ள. இந்த காலம் தான் காலம் இது மண்டே இதோட ஒரு கட்டு அப்படியே இருக்கா. அப்படியே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை கொண்டு வந்து அடுப்பில் கொண்டு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இன்னும் சுற்றுறது தான் வேலை. இது கட்டை போட்டு சுட்டான். சுற்றும் போது கம்பியோட சேர்ந்து சுற்றக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கட்டு கம்பி போட்டு நல்லா சுற்றி வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா கம்பியோட சேர்ந்து கோழி ஒரு பக்கமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் இங்கே அனல் காற்றடிக்கிறதுக்கா இல்லை, காற்று இப்படி அடிக்கணும். இதில் போனா வாயா மொட்டை அந்த கட்டில் கொஞ்சம் தூக்குறீங்களா? செட் ஆகாது. சுற்றிக்கிட்டே இருக்கு.
போடுங்க அவர் இதெல்லாம் அண்ணனே தாவலை போடுங்க ஏன்னா கையிலே வச்சுருக்கலாம் அவர். இப்போ வந்து சிக்கன் மேலே லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஓகேவா? புரியல. இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து காலில் கட்டுறதா ஒரு குச்சை தூக்கி கொடுக்கணும் பட்டி கொடுக்கணும் தயாரிட்டு ஓகே, இது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு மைனஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வழியாக மைனஸ் ரெடி பண்ணியாச்சு. மைனஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எடுக்கிறத எடு. ஓகேவா? எடுக்கிறியா? கட் பண்ணு. ஆடு அங்கதான் போயிட்டீங்க போ கூட்ட போய் எடுத்துரும். ஓகே, அந்த பேசனடு என்ன கட்டுறீங்க? ஓகே, நெட்டு முடிய போகுது. கோழி நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் கோழிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வேலை. எல்லாம் நம்ம இந்த கட்டியிருந்த கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு கோழி தனித்தனியாக வச்சுக்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் சாப்பிட்றலாம் பசங்கள்கிட்ட கொடுத்து. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.